ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிவீல் ஆகும். என்னடா முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 7. என்ன பேக் நம்ம ஹீரோ கேட்கவும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், எங்க அப்பா கூட சண்டை ஆயிடுச்சுன்னு சொல்லவோ சிட்டோசேனாலயா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, நாளையில இருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுதுல, சோ நான் ஒரு 3 நாளைக்கு மட்டும் உன் வீட்டுல தங்கிடுறேன் அப்படின்னு இட்ஸ்கி சொல்லவும் சரி ஓகே நான் அவளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஷீனா அவனை வெல்கம் பண்றா. உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு நடுவில் நான் அப்படின்னு இட்ஸ்கி சொல்லவும் நம்ம ஹீரோவை காலம் வைக்கிறான். உங்களை தொந்தரவு பண்றேன்னா சாரி அப்படின்னு இட்ஸ்கி சொல்லவும் அதை தொந்தரவு பண்ணிட்டு சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கெஸ்ட் கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஷீனா சொல்றா. இப்ப அவ டின்னர் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. எங்கப்பா இப்ப நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல அப்படின்னு இட்ஸ்கி சொல்றான். டெய்லி இவ்வளோ டேஸ்டோட சாப்பிடையா சாப்பிடுற ஆமனி நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு இட்ஸ்கி சொல்றான். ஷீனா அவளோட வீட்டுல போய் தூங்குறா. ஷீனா கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டா, உனக்கு அவளை பிடிக்கும் தானு கேட்கவும் அதெல்லாம் இல்லன்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே உன்னை வியர்டு ஆன்டி சோஷியல்னு நினைக்கிறாங்க, ஆனா ஷீனா உன்னோட உண்மையான சைடை பாக்குறா, அதனால அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கும், அவ உன்னை ரொம்பவே நம்புறா, நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்றான். என்னது ஈட்ஸ்கி உங்க வீட்டுல இருக்கானா, இது நியாயமே இல்ல, அவ ஷீனாவோட குக்கிங்க சாப்பிடுறான் அப்படின்னு சிட்டாசி சொல்லவும் உனக்கு வேணா நீயே ஷீனா கிட்ட போன் பண்ணி கேளு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி சிட்டாசிவே போய் உங்க வீட்டுக்கு வந்துருதா, ஷீனாவை ஃபோர்ஸ் பண்ணி வந்திருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாத நான் விருப்பப்பட்டு தான் அவளை அலோவ் பண்ண அப்படின்னு ஷீனா சொல்றா. அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஷீனாக்கு போயிட்டு எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறான். சிட்டோசி ஆம்லெட் கேட்டா உனக்கும் எக் டிஷஸ் பிடிக்கும்ல வா சொல்லவும் நீ எது செஞ்சாலும் எனக்கு அது பிடிக்கும், அது பெஸ்டா டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷீனா அமைதியா இருக்கா. என்னாச்சுமா ஹீரோ நம்ம ஹீரோ கேட்கவும் திடீர்னு எல்லாம் இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு வெக்கப்படுறா. ஆல்ரெடி கப்பிள்ஸா தான் இருக்கிறாங்க, அதையும் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. நீட்ஸுக்கியோ சிட்டாசேவோ யோசிக்கிறாங்க. வா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்னு சிட்டாசி சொல்றா. வெளியே ஹார்டா உள்ள ஃபிளஃபியா இது உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு நீட்ஸ்கி சொல்றான். எனக்கும் சமைக்க கத்து தெரியும் சிட்டோசி கேட்கவும் சமையல் கத்துக்கிட போனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிட்டோசிவை கலாய்க்கவும் மா ஹீரோ லெவலுக்கு என்னால சமைக்க முடியுமான்னு தெரியல, வா ரொம்ப ஹை கிளாஸ் சிட்டோசி சொல்லவோ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி மாஹீரோ ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதோ ரொம்பவே சேடா போரிங்கா இருக்கிற மாதிரி தெரியவா, எல்லார்கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி, ஆனா வீட்டுல நீ அந்த மாதிரி இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கிற, உன்னோட இந்த பக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இந்த மாதிரியே நடந்துக்கிட்டா கூடிய சீக்கிரத்துல ஆமனைவா உனக்கு சொந்தமாக்கிடலாம் அப்படின்னு வா சொல்லவும் நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷீனா வைக்கப்படுறா. நம்ம ஹீரோவை வைக்கப்படுறான். சிட்டோசி போயிட்டு மாஹீரோட வீட்டுல தான் தங்கி இருக்கா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோ போன்ல ஷீனாவை போட்டோ எடுத்து சிட்டோசி அனுப்பி விட்டுருக்கா. பார்த்தா ஈட்ஸ்கி நம்ம ஹீரோவை அந்த குளிச்சுட்டு வந்த ட்ரெஸ்லயே ஒரு போட்டோ எடுக்கிறான். இதான் உன்ன ஒரு போட்டோ எடுக்க சொன்னா, நீ இந்த ட்ரெஸ்ல இருக்கிறது பிரச்சனை இல்லையான்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அவன் அதை அவங்களுக்கு அனுப்பி விட்டுருதான். 3 நாள் கழிச்சு ஈட்ஸ்கி நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பி சிட்டோசி வீட்டுல கொஞ்ச நாள் போய் தங்கலான்னு முடிவு பண்றான். மிஸ்டர் பேர் கொடியான வா கேட்கவோ ஆமா அந்த போட்டோவை தான் அவ அனுப்பி விட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நான் அந்த பேரை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணி ஈவன் தூங்கும் போது கூட கட்டி பிடிச்சிட்டே தூங்க. இல்ல 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 இப்ப நான் சொன்னது நீ அப்படியே மறந்துரு அப்படின்னு வா சொல்லவும் ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். இது சைல்டிஷ் பிஹேவியரா தெரியலன்னு வா சொல்லவும் ஆனா எனக்கு அது கியூட்டா தான் தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை பத்தி நீ ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் சொல்ல ஆமனே, அப்படி இல்லைன்னா நான் ஈட்ஸ்கிக்கு போன் பண்ணி கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு வா சொல்லவும் அவன் நம்பரை நீயா வாங்கின நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அவனை அந்த பிக்சரை இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு வா சொல்றா. உன் போன்ல ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அதை அவ பார்த்துட்டு பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஷீனா ரொம்பவும் சோகமாகறா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஷாப்பிங் போயிட்டு யதார்த்தமா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா உன்னால எனக்கு எப்போ பிரச்சனை மட்டும்தான், உன்னாலதான் நான் அவர் மூஞ்சில எல்லாம் போய் முழிக்க வேண்டியதா இருக்கு, நீ எப்படி போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீ காலேஜ் முடிச்ச உடனே நாங்க கண்டிப்பா பிரிஞ்சிருவோம், அது வர உன் வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத அப்படின்ட்டு ஒரு லேடி கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அவங்க போன அப்புறம் வாரான். எல்லாத்தையும் கேட்டியான்னு வா கேட்கவும் ஆமா அது யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க தான் என்ன பெத்த அம்மா, அவங்க எப்பவும் இப்படிதான் பேசுவாங்க, எனக்கு பழகிடுச்சு, என்னை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு ஷீனா கிளம்பவும் நம்ம ஹீரோவா கையை பிடிச்சு என் கூட இரு அப்படின்னு சொல்றான். ஓகே தான் நீ என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லன்னு ஷீனா சொல்லவும் நான் எனக்காக கேட்கறான்னு வச்சுக்கோ என் கூடயே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கே அவ போறா. நம்ம ஹீரோவும் அவ்வளோ கையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. என்னோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு போரிங்கான ஸ்டோரி தான். அப்பா அம்மா லவ் பண்ணி ஒன்னும் கல்யாணம் பண்ணல, ஃபேமிலியோட இன்டென்ஷனால தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குமே குழந்தை பெத்துக்கிடணும்னு ஆசை இல்லை, ஆனா ஒரு நாள் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. ஸோ நான் பிறந்த அப்புறமா எனக்கு ஃபினான்ஷியலாக மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் என்னை வளர்க்க அவங்க ஆசைப்படலன்னு சொல்லவும் அவங்க ஒன்றும் வளர்க்கலையா, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஹீரோ கேட்குறான். மோஸ்ட்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேற வேற இடத்துல தான் இருப்பாங்க, ஏதோ ஹோட்டல் மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு போவாங்க. சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே அவங்க எனக்கு ஒரு பேரண்ட்ஸாக நடந்துக்கிட்டது இல்லை. எங்கள் வீட்டு வேலைக்காரங்க தான் என்னை வளர்த்தாங்க. தேவையான பணத்தை கொடுத்துட்டு என் பேரண்ட்ஸ் கிளம்பிடுவாங்க. நான் என்ன செஞ்சாலும் அவங்க என்னை கண்டுக்கிட்டதே இல்லை. ப்ராப்பராக வளர்ந்தேன், ஸ்டடி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் அப்போ கூட அவங்க என்னை கண்டுக்கிடவே இல்லை. அவங்க மாறுவாங்கன்னு நினச்சி ட்ரை பண்ண நான் தான் ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். காலேஜ் முடிக்கணும்னு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. நானும் ஒரு இண்டிவிஜுவல்ங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருப்பேன். என் அம்மாவே டைரக்டா என்கிட்ட உன்னை வேண்டா வரப்பா பெத்துக்கிட்ட குழந்தை தான் நீ அப்படின்னு சொன்னாங்க. அதுல நான் ரொம்ப சோகமானதுன்னு தான் ஊஞ்சல்ல மலையில தனியா உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளவு பாரமா இருந்தா ஏன் என்ன பெத்துக்கிட்டீங்க அப்படின்னு சோகமாகவும் நீ ஏன் இப்படி இருக்க, நீ இப்ப எனக்கு புரியுதுமா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கட்டி பிடிக்கவும் மோசமான பொண்ணா தானே அப்படின்னு கேட்கிறா. இல்ல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டான ஒரு பொண்ணா, தோல்வியே பார்க்காத ஒரு பொண்ணா இருக்கிறான்னு. என்னோட ஃபேமிலி விஷயத்துல ஒரு 3வது மனுஷனா நான் தலையிடக்கூடாது தான், இருந்தாலும் உன்னை இந்த மாதிரி பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ அழுக வந்தா அழுதுரு, அதை கண்ட்ரோல்
ஹோல்ட் பண்ணினாதான் இன்னும் உனக்கு அதிகமான கஷ்டம் இருக்கும். இதை சீக்கிரட்டா வச்சிரு, உன் ஷோல்டர் கொஞ்சம் தெரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல சாஞ்சவா அழ ஆரம்பிக்கிறா. நான் அவன் மேல சாஞ்சா அழுதும் போது நீ என்ன பார்த்துட்டு இருந்தல அப்படின்னு வா கேட்கவும், உண்மையிலேயே நீ அழுததை நான் பார்க்கல, அதுக்காக தான் இதை போட்டே விட்டுருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் உன் ஷோல்டர்ல நான் சாஞ்சுக்கிடவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கட்டி பிடிக்கிறா. நான் இப்ப என்ன பண்றது, நான் என்ன பண்ணாலும் அவங்க என்ன கண்டுக்கிட போறது இல்ல, மத்தவங்களும் அதே மாதிரி தான். ரொம்பவே பெர்ஃபெக்டான ஷீனாவை தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. என்னோட உண்மையான சைடை யாருக்கோ பிடிக்காது, என்னோட அந்த செல்ஃபிஷான கோல மாதிரி இருக்கிற சைடு அப்படின்னு வா சொல்லவும், இல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்கும், சில சமயம் நீ நல்ல பொண்ணா நடந்துக்கிட மாட்டேன், ஆனால் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையிலேயே மனசார தான் சொல்றேன். நீ ஒன்றும் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, அப்படி இருந்திருந்தேன்னா நீ இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்க மாட்டேன். உன்னை நீயே குறைச்சி இட போடாத, உன்னோட இந்த சைடு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப வைக்கப்படுற. ஐ மீன் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, சிட்டோசே என் அப்பா அம்மா எல்லாருக்குமே உன்னோட இந்த உண்மையான சைடை பிடிக்கும். ஐயோ என்னாச்சு, ஏன் அலற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ரொம்ப கொடுத்து வச்சவானவா சொல்றா, சில சமயம் நீ ஒன்னும் செல்ஃபிஷா இருக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு வா கேட்கவும், என்னன்னு கேட்கறான், என்ன எப்பவுமே பாத்துக்கிடுறியா அப்படின்னு வா கேட்கவும், கண்டிப்பா நான் உன்னை பாத்துக்கலன்னா நீ எங்கேயாச்சும் பறந்து போயிருவ, சோ நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப என்ன விட்டுறத பிடிச்சுக்கோன்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ கையை பிடிக்கவும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் மொத்தத்தையும் நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வழக்கம் போல வெக்கப்பட்டு இருக்கா. நான் அவ்வளவு மோசமா நடந்துகிட்டது நீ பார்த்தா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், மத்தவங்க மேலேயும் நீ டிபெண்ட் பண்ணி இருக்க கத்துக்கோ, நீ ஒன்னும் தனியா இல்ல, உனக்காக என் அப்பா அம்மா இட்ஸ்கி சிட்டோசே எல்லாரும் இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமனே அப்படின்னா நீ நீ என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறியான்னு வா கேட்கவும், கண்டிப்பா நம்ம எவ்வளவு நாள் ஒன்னா பழகிட்டு இருக்கோம், ஆபியஸா நான் அப்படிதான் நினைப்பேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமனே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமான்னு வா கேட்கறா. சரி நீ உங்க வெளியே போறாங்க, நெக்ஸ்ட் டைம் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம கிளாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், சிட்டோசேவான் கிளாஸ்ல இருப்பாங்கிறதுனாலயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முட்டாள் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கபோது திடீர்னு அவ பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறா. நீ எனக்காக செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்ன பாத்துக்கோ சரியா அப்படின்னு வா சொல்லவும், ஆனா இப்ப என்னால உன்னை பார்க்க முடியல, நீ பின்னாடி நிக்கிறியே நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப நீ என்ன பார்த்த கொண்டுருவேன் அப்படின்னு வா சொல்றா. சரி சரி அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பார்க்கும்போது அந்த செரி பிளாசம் ரொம்பவும் அழகா இருக்கேன்னு பாக்குறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இந்த செரி பிளாசம்ஸை எனக்கு அவ்வளவா பிடிக்காது, ஏன்னா ஸ்ப்ரிங் வரும்போது தான் எப்பவுமே கிராஜுவேஷன் செரமனி நடக்கும், அந்த டைம் நான் மட்டும் தனியா இருப்பேன், அதனாலயே எனக்கு ஸ்ப்ரிங் பிடிக்காதுன்னு வா சொல்லவும், ஆனா இப்போ நான் அவன் கூட இருக்கிறேன் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ மட்டும் எனக்கு பத்தாது அப்படின்னு வா சொல்லவும், ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான், நான் அதை அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னோட மட்டும் நிறுத்திக்கிட மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம குழந்தைங்களும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ இன்டெரக்டா மென்ஷன் பண்றா. செரி பிளாசம் இப்போ எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட லவ்வர்ஸ் மாதிரியே தான் இருக்கிறாங்க, ஆனா இன்னும் ரெண்டு பேருமே ஸ்டில் லவ்வர் சொல்லிக்கிடல. ஹீரோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத நமக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.